கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும், எதற்காக நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றதான ஒரு தலைப்பில் இந்த நாளிலே நாம் தேவனுடைய சத்திய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசைதாமே கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்பதற்கு முன்பாய் நம் தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படும்படியாய் நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பு தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்கப்பா. நான் இயேசு கிறிஸ்துவை எதற்காக நான் பின்பற்ற வேண்டும், இவர் யார், இவரை எதற்காக நான் பின்பற்ற வேண்டும் என்பதை உம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை தேவனீர் பலப்படுத்துங்கப்பா. இவருடைய செவி இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. தேவன் மேல் ஒரு அன்பும் பாசமும் ஆண்டவரே வாஞ்சையும் உண்டாகும்படியான காரியத்தை தேவன் செய்யும். ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனம் ஆதியாகமத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் 6 நாளிலும் 6 காரியங்களை தேவன் படைக்கிறார். அதில் 6வது நாள் மனுஷனை படைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்ன படைக்கிறாரு? 6ஆம் நாள்ல மனுஷனை படைக்கிறார். 1ஆம் நாள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2ஆம் நாள் படிங்க. 6வது வசனம் படிங்கம்மா. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. 2ஆம் நாள் என்ன ஆயிடுச்சு? ஆகாய விரிவு உண்டாக்கினார். அதில் ஜலத்தை மேலே இருக்கிற ஜலத்தையும் தண்ணீரையும் கீழே இருக்கிற தண்ணீரையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று பார்க்கிறோம். 3ஆம் நாள் படிங்கம்மா. தேவன் இல்லம்மா 9வது. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்திலே சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையையும் கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும்
கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களுடைய விதைகளின்படியே கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியில, வெறுமையான பூமியில தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஒரு புல்லு பூண்டு மரம் செடி கொடி பறவைகள் மிருகங்கள் காட்டு மிருகங்கள் வீட்டு மிருகங்கள் இப்படி தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி 6ஆம் நாளிலே மனிதனாகிய உங்களையும் என்னையும் உருவாக்கினார். ஹல்லேலூயா. 7ஆம் நாளிலே ஓய்வு நாளையும் உண்டாக்கினார். எதற்கு அந்த ஓய்வு நாள்? எதற்கு? தேவனை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. இந்த 6 நாளையும் தேவன் எல்லாவற்றையும், உலகத்திலே இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்தார். இந்த வானமும் பூமியையும் யாருடையது? நல்லா சொல்லுங்க. இந்த வானமும் பூமியும் படைத்த தேவனுடையது. இதை யாராவது கொண்டாட முடியுமா? இல்லை இல்லை இல்லை, நான் தான் படைச்சேன், நான் தான் யாருக்காவது சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் தைரியம் உண்டா? யாருக்குமே கிடையாது. படைத்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய தேவனையே நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிறோம். ஆமென். நம்ம கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்கள் அல்ல. நம்முடைய தேவன் உயிருள்ளவர், நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். இந்த பூமியிலே இந்த மனுஷர்கள் பாவம் செஞ்சாங்க. பாவம் செய்து இவர்கள் பாவத்தில் அழிந்து போனார்கள். ஒரு முறை மீண்டும் இவர்கள் பாவத்தில் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக இவர் மனுஷ கோலத்தில் மனிதனாய் ஒரு குழந்தையாய் இந்த பூமியிலே பிறந்து இயேசு என்ற பெயரை நாமத்தை கொண்டவராய் இந்த பூமியிலே நம்ம பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக வந்தார். நம்மளை அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வந்தவர் மாத்திரல்ல, அவர் நம்மளுக்காக கேவலப்பட்டு அடிபட்டு உங்களை என்னையும் மீட்பதற்காக அவர் அமைதலாய் இருந்து எல்லா பாடுகளையும் சுமந்து சிலுவையில அவர் மரணித்தார். சிலுவையிலே மரணித்தார். ஒரு தேவன் தன்னை தாழ்த்தி மனுஷ கோலம் எடுத்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அவருடைய ரத்தமே உங்களை மீட்டெடுத்திருக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் உங்களை மீட்டெடுக்கல. இந்த உலகத்தில் உள்ள யாருடைய ரத்தமும் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியாது. இந்த தேவன் ஒருவரால் மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவன் சர்வ வல்லமுள்ளவர். அவர் மனித கோலம் எடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்மளை மீண்டும் பரலோகத்திலே சேர்ப்பதற்காய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அவர் வளர்ந்தார், மரித்தார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்து இந்த தேவன் ஜனங்கள் மத்தியிலே 40 நாட்கள் என் தேவ ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோட, அவருடைய சீஷர்களோட அவர் உயிர் தெழுந்தவராய் காணப்பட்டார். என் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே உயிரோடு 40 நாட்களும் ஊழியம் செய்து அவர்களை பாதுகாத்து அவரோடு அநேக காரியங்களை சொல்லி, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள் என்று நம்ம பார்த்தோம். தேவன் சொன்ன கட்டளைகளை குறித்து நம்ம பார்த்தோம். அவர் என்ன சொன்னார் கடலை போன வாரத்தில் ஏசப்பா பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவனுடைய ஜனங்கள் இடத்துல சொல்லி போன ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம்.
என்ன கேட்டோம் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஞாபகம் இருக்கா? என்ன கேட்டோம் நம்ம போன வாரத்தில்? தேவச்சனம் என்ன செய்யணும்னாரு? நீங்கள் உலகத்தில் கடந்து போய் அனைவரிடத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கள், சகல ஜாதிகளின் மத்தியிலே கடந்து போங்கள் என்று தேவனுடைய வசனம் சொன்னதை கடந்த நாளிலே கேட்டோம். ஹல்லேலூயா. போன வாரத்தில் எத்தனை பேர் கடந்து போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை அறிவித்தீர்கள்? யாராவது இருப்பீங்கன்னா உங்களோட கரங்களை தூக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஊழியம் செய்யணும்? நான் ஏன் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிவிக்க வேண்டும்? நீங்கள் ஏன் அறிவிக்க வேண்டும்? அநேகர் உங்களை தவறாய் பேசுகிறாங்க. இவனுக்கு வேற வேலை கிடையாது, இந்த கிறிஸ்தவனுக்கு சும்மா அவனுடைய மதத்தை பரப்புவதற்காக வருகிறான் என்று சொல்லி உலக மனுஷர்கள் உங்களை கண்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளையே, நீங்க மதத்தை பரப்புவதற்காக போகவில்லை, நீங்கள் உண்மையை அறிவிக்கிறதற்காக நீங்க கடந்து போகிறீங்க. ஹல்லேலூயா. எதற்கு போகிறோம்? உண்மையை அறிவிக்கிறதற்காக போகிறோம். இந்த சத்தியம், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா சத்திய வேத வார்த்தைகளை நீங்கள் படித்து அறிந்து இந்த சத்தியத்தை உண்மை என்று விசுவாசித்து இதற்கான ஆதாரங்களை கண்டறிந்து இந்த உண்மையுள்ள சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி ஆகி போகிறீங்க. இந்த உண்மையுள்ள இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்காக போகிறீங்க. இந்த உண்மையுள்ள இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் எழுந்தார். இந்த ஜனங்கள் இந்த காரியங்கள் என்று இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை குறித்து நீங்கள் ஜனங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ கடவுள் என்று சொல்லுகிறாங்க. ஆனா இந்த பூமிக்கு வந்த எல்லாருமே, இந்த பூமியில பிறந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் மரித்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கல்லறைகள் இன்றளவும் அது மூடப்பட்டதாகவே இருக்கிறது. ஒருவராகவும் எழுந்திருக்கவில்லை. அவர்கள் பெரிய மகான்கள், அவர்கள் பெரிய கடவுள் என்று சொல்லுகிறாங்க. ஆனா செத்தவனாகவே இருக்கிறான். ஒருவனும் எழுந்திருக்கல. எழுந்திருத்தவர் ஒரே ஒருவர், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் மாத்திரமே எழுந்திருக்கிறார். இந்த உண்மையின் சத்தியத்தை நீங்க தான் சொல்ல முடியும். காரணம், நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த அறியாத ஜனங்களுக்கு நான் ஏன் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் தெரியல அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிகள் அப்படின்னு சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த மனுஷன் பரலோகத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. என் தேவ பிள்ளைகளே, உலகத்தில் அழிந்து போகிற ஜனங்கள் ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது என்பதை இந்த உலகத்தையும் வானத்தையும் படைத்த தேவன் அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மனுஷர்கள் எல்லாரையும் படைத்தவர் நம்முடைய தேவன் ஒருவரே. வானத்தையும் பூமியையும் மாத்திரம் அல்ல, இந்த பூமியில காணப்படுகிற எல்லா ஜனங்களையும் எல்லா ஜாதியானரையும் படைத்தவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரம் இந்த வேதம் மிகவும் அழகாக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது இந்த மனுஷ கோலங்கள் எப்படி உண்டானது என்பதை. என் தேவனுடைய வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நீங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் போய் இந்த சத்தியத்தை போய் சொல்லலைனா, தேவன் படைச்ச மனுஷர்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள்.
தேவன் படைச்ச ஜனங்கள் அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. என் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதே என் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வரலனா நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்காது. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை ரட்சித்த தேவன் இந்த உலகத்தை முழுவதுமாய் ரட்சிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலை பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களை சாகடிக்கிறாங்க, நிர்வாணப்படுத்துகிறாங்க, வெட்டுறாங்க, உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. ஆனாலும் என் தேவ பிள்ளைங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என்னை வெட்டுக்கோ, என்னை கொலை செய், என்னை எரிச்சிக்கோ, ஆனால் ஏசப்பா உன்னை ரட்சிக்கிறாருப்பா, ஏசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறாரு. என் தேவ பிள்ளைய நீங்கள் இப்படிப்பட்டதான விசுவாசியாய் நீங்கள் காணப்படணும். உன்னை ரட்சிக்கும்படியா இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. அதுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் இயேசுக்காக நான் மரித்தாலும் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வாஞ்சை உங்களுடைய இருதயத்தில் வைக்கும்படியாய் தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? நான் ஏன் இயேசப்பாவை நான் தேவனை துதிக்க வேண்டும்? இவர் உண்மையுள்ளவர் அப்பா. இவர் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இவர் ஒருவரே உண்மையுள்ளவராக இருக்கிறார். இவரே பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார். இவர் இன்றி ஒருவரும் பரலோகத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலனா அவன் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று தேவனுடைய சத்தியவாத வசனம் போட்டிருக்கிறது. அவன் நீதிமானா இருக்கலாம், அவன் பரிசுத்தமா, அவன் ஒழுங்கானவனா இருக்கலாம், அவன் சத்தியத்தை அறியாதவன் என்று சொன்னான், இயேசுவை அறியாதவன் என்று சொன்னான், அவனால் பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம், தேவனுடைய வசனம் மிகவும் திட்டம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நானே வழி, நானே சத்தியம். ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? சத்தமா சொல்லுங்களேன். சத்தியம் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இல்லை? சத்தியம்னா உண்மை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவோம் நம்ம? உங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க? நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய நம்பிக்கைக்குரியதான ஒரு வேதத்தை வச்சுருப்பாங்க. அது மேலே கையை வைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இந்த முழுமையான தேவனுடைய சத்தியம். ஹல்லேலூயா. இது தேவனுடைய முழுமையான சத்தியம். இதில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே உண்மையானது. இந்த உண்மையான தேவனை நீங்களும் நானும் நாம் வணங்குகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இல்லைனா நம்மளுக்கு மீட்பு இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து இல்லைனா நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை. நான் இந்த தேவனை நான் கும்பிடலைனா, இந்த தேவனிடத்தில் நான் வரலைனா எனக்கு பரலோகம் கிடைச்சிருக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனையோ தேவனுடைய சீஷர்கள், எத்தனையோ தேவனுடைய அப்போஸ்தலர்கள், எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களோட உயிரையே இயேசு கிறிஸ்துவுக்காய் கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தங்களோட உயிரையே இயேசு கிறிஸ்துவுக்காய் கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காய் நீங்கள் என்னத்தை கொடுக்க போகிறீங்க? இயேசுப்பாவுக்காய் நீங்கள் எதை தரப்போகிறீங்க? என் அன்பு பிள்ளைகளை, தேவ ஜனமே, இந்த நாளில் நான் கர்த்தரிடத்தில் வருவதற்கான காரணம், நான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இவர் உண்மையுள்ள தேவன் முதலாவது காரியமாய் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியையும் அனைத்தையும் படைத்தவர் என் தேவன் ஒருவரும் மாத்திரமே என்பதை முதலாவது காரியமாய் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த தேவன் ஒருவரே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நான் இயேசுவை கும்பிடுவதற்கான காரணம், இவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் ஒருவர் மாத்திரமே என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும். என் பாவத்தை கழுவுகிறவர் ஒரே ஒரு கடவுள் மாத்திரம்தான், அதுதான் இந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா? தன்னுடைய குமாரனையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாக, தன்னுடைய குமாரனையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் தேவனுடைய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தேவனை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அல்லேலூயா. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். இந்த சரீரம் மண்ணினால உருவாக்கப்பட்டது. இந்த சரீரம் ஒரு நாள் ஒரு மனுஷனும் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. அவன் இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு பின்னு கூட அவனால் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு பின்னு கூட எடுத்துட்டு போக முடியாது. அவனுடைய நகத்தை கூட எடுத்துட்டு போக முடியாது. அவன் முடியை எடுத்துட்டு போக முடியாது. அவன் சம்பாதிச்ச காரு, பங்களா, வீடு, நகை, நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வெறுமையாய் போவான். அவன் செத்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய நித்திய வாழ்க்கையே தொடங்கும். இந்த சரீரம் செத்து போகிறதான சரீரம். இப்போ நான் இருக்கிறேன், நான் சொல்கிறவன் நான் மரிச்சே செத்து போயிட்டேன்னா அந்த நான் சொன்னவன் யாரு? எங்கே போயிட்டான்? ஐயா, நேற்று தானே மைக்கை பிடிச்சி பேசுனீங்க, இன்னைக்கு நான் சொல்கிற ஆள் நீங்கள் எங்கேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே போயிட்டான்? எங்கே போயிட்டான்? நான் போக சேர வேண்டிய இடத்துக்கு கடந்து போயாச்சு. தேவ பிள்ளைய, இந்த சரீரம் ஒரு உடையை போல காணப்படுகிறது. இந்த சரீரத்துக்குள்ளே உங்களோட ஆத்துமா இருக்கிறது, உங்களோட ஆவி இருக்கிறது. உங்களோட ஆவி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்களும் நானும் இந்த நித்திய ஜீவனை அடையப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். நான் ஏன் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும்? இந்த இயேசு இல்லைன்னா எனக்கு பரலோகம் இல்லை. இவர் தான் வழி. இந்த வழியாதான், இயேசு மூலமாகி தான் நாம் பரலோகத்துக்கு கடந்து போக முடியும். அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்துவை ஏன் விசுவாசிக்கணும்னா, இரண்டாவது காரியம் பாவ மன்னிப்பு, மூன்றாவது காரியம் எனக்கு தேவன் பரலோகத்தை தருவார். ஹல்லேலூயா. அடுத்து படிங்கம்மா, அதிலே கீழே 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. எதற்காக அனுப்பினார்? ரட்சிக்கிறதுக்காக. நியாயம் செய்ய வரல. தேவன் நியாயம் செய்வதற்காக இந்த பூமிக்கு வரல. அவர் நம்மளை ரட்சிப்பதற்காக வந்தார், மீட்டெடுப்பதற்காய் வந்தார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மளுக்கு ரட்சிப்பு, இந்த பரலோகத்தின் ரட்சிப்பை தேவன் நம்மளுக்கு தந்தருளும்படியாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான். ஹல்லேலூயா. யாரு விசுவாசிக்கிறவன்? இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான். அவன் பாவத்துக்குள்ளாய் தீர்க்கப்பட்டு அவனுக்கு நரகத்துக்கு கடந்து போகிறதான காரியத்திலிருந்து தேவன் அவனை மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. படிங்கம்மா. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. இயேசுவை விசுவாசிக்காதவனுக்கு என்னாச்சு? ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு எழுதப்பட்டாச்சு.
ஆக்கினை தீர்ப்பவனுக்கு எழுதப்பட்டுருச்சு. ஆகையினால தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏன் விசுவாசிக்கணும்? காரணம், என் தேவனை நான் கண்டடைந்தேன்னா எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு மரண தண்டனை இல்லை, அக்கினியின் கடல் இல்லை, நான் வெந்து சாகும்படியான ஒரு ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறார். படிங்கம்மா. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க மிகவும் போட்டிருக்கிறது பாருங்க, அழகா போட்டிருக்கு. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. நல்லா பாருங்க, ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிடுது. தேவன் ஒளியானவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் உத்தமர். இந்த ஒளியாகிய தேவனிடத்தில் வருகிறவரிடத்தில் இருள் என்னும் பாவம் இராது. இருள் என்னும் பாவம் இராது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருள் என்னும் பாவம் இருக்குதுன்னா ஆகையினாலே தான் அவன் தேவனை விட்டு வழி விலகி போகிறான். ஒருவன் தேவனை விட்டு வழி விலகி போகிறதுக்கு காரணம் அவனுக்குள்ளே இந்த இருள் சூழ்ந்ததான காரியம், பாவம் அவனை ஆட்கொண்டு இருப்பதனாலே, அவன் பாவத்தை விரும்புவதனாலே அந்த பாவம் அந்த மனுஷனுக்குள்ளே அவனை தேவனிடத்தில் சேர முடியாதபடி அவனை இருளிலே இழுத்து கொண்டு போகிறது. என் அன்பு பிள்ளைகளை, தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்க கர்த்தருக்கென்று வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த அழிந்து போகிற சரீரத்திற்கு நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க. அழியாத உங்களுடைய ஆவிக்கும் உங்களுடைய ஆத்துமாவுக்கும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த சரீரத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க, இந்த சரீரம் பாவத்தின் கரைகளால் படாதபடிக்கு தேவனிடத்தில் கடந்து போவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே தேவன் உங்களை தள்ளிவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே நீங்கள் கடந்து போக மாட்டீங்க. படிங்கம்மா கேள. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய பிள்ளைங்க பாவத்தில் விழுந்து போகிறவரிடத்துல போய் கர்த்தரை பற்றி சொன்னோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது சொல்லும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சத்தியத்தை எடுத்து சொன்னோம்னா நீ சபிக்கிறியான்னு கேட்பாங்க. உங்களை மாத்திரம் இல்லை, ஆதி விசுவாசிகள் தீர்க்கதரிசிகளையும் அப்படியே செய்தார்கள். கவலைப்படாதீங்க. உங்களை சபிக்கிறேன்னு சொல்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்க. தேவப்பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இருள் நம்மளில் இருக்கு அப்படின்னா நம்ம பொல்லாங்கு செய்கிறவர்களாக இருப்போம், நம்ம தீமை செய்கிறவர்களாக இருப்போம், அடுத்தவருடைய வாழ்க்கை கெடுக்கிறவர்களாக இருப்போம், உலகத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்போம், மனுஷ மேன்மையை தேடுகிறவர்களாக இருக்கிறோம், புகழை தேடுகிறவர்களாக இருப்போம், பணத்தை ஆசை உடைந்தவர்களாக இருப்போம், உலகத்தில் ஆசைகளை அந்தஸ்துகளையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறவர்களாக இருப்போம். அதையே எண்ணிக்கொண்டு இருப்போம். உங்களால் தேவனிடத்தில் வரவே முடியாது. பிள்ளைகளே, உங்களை கர்த்தரிடத்திலே தாழ்த்துங்க. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்களை ரட்சிக்க வந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தவர்கள் எல்லோரும் மரித்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஒரே ஒருவர் உயிர் தெழுந்தார், அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. மரியாள், நாங்கள் மரியாளை கும்பிடுறோம். மரியாள் இயேசு கிறிஸ்துவுடைய தாய்.
அவர்கள் பரிசுத்த வாட்டி தேவனை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பாத்திரம் ஆகையினாலே நாங்கள் மரியாளிடத்தில் செபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, மரியாள் உனக்காய் மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. மரியாளை தேவன் அவருடைய பரிசுத்த ஒரு மணவாட்டியாய், ஒரு பெண்மணியாய் தேவன் பார்த்தாரு. உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய கற்பம் தரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ கன்னிமார்கள் வேண்டிக் கொண்டு இருந்தாங்க. அதுல பரிசுத்தவாட்டியாய் தேவன் அறிந்து கொண்ட ஒரு மகள் தான் மரியாள். அவர்கள் தேவன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தன்னை பாத்திரமாய் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் தேவன் அல்ல, அவர்கள் தேவன் அல்ல, அவர்களும் மரித்தவர்கள். அவர்களுடைய கல்லறையும் இன்றளவு மூடப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்களுடைய கல்லறையும் இன்றளவுக்கும் மூடப்பட்டதாக இருக்கிறது. அநேகர் சொல்றாங்க, நான் சூசேப்பர் இடத்துல நான் போய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பு பிள்ளைகளே, அவருடைய கல்லறைகளும் மூடப்பட்டதாக இருக்கிறது. நம்ம யாரிடத்துல செபிப்போம்? நம்ம யாரிடத்துல வேண்டிக் கொள்ளுவோம்? இப்ப நான் மரித்தவனா இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய மகளோ என்னுடைய விசுவாசிகளாக நீங்களோ இடத்துல வந்து சொல்லுகிறவை எதையாகிலும் என்னால் கேட்க முடியுமா? நான் ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்படின்னா என்னுடைய ஜெபம் வீணும் விருதாவுமாயிருக்கும். என்னோட ஜெபம் வேஸ்ட். நான் செத்து போன ஒரு மனுஷனிடத்துல போய் நான் என்ன பேசினாலும் அவன் காது கேட்காது. ஆனா என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் என் தேவன் பதில் தர வல்லமையுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால உங்களோட ஜெபம் மரித்தவரிடத்தில் அல்ல, உயிரோடு இருக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை பரலோகத்துக்கு அழைத்து போக வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த பரலோகத்தில் உங்களையும் என்னையும் அழைத்து போகும்படியாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்னும் நாட்கள் தள்ளும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீங்க. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வருகை குறித்து பேசி கொண்டிருக்கிறதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. என் தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த கடைசி நாட்களிலாவது உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடந்த இரவில் சர்ச் குரூப்பில் நான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் அந்த குரூப்பில் இருக்கிறவர்கள் அநேகருக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா வருகை குறித்ததான ஒரு கணக்கு போடப்பட்டு அந்த காரியங்கள் மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட வருகை மிக சமீபம் என்பதை கணக்கு போட்டு பார்த்து பேசியிருக்கிறாங்க, தேவ செய்தியாய் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. நீங்கள் ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. ஏசப்பா இந்த மாதத்துக்குள்ளே வந்தாலும் வந்துடுவார். ஏசப்பாவோட வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஏசப்பாவோட வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ஆயத்தப்படுங்க. உங்கள் கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுத்துங்க. தேவனிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை மீண்டுமா என்னை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். உங்களை மீட்டெடுக்க அவர் மாத்திரமே முடியும். அவரிடத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்த தேவன். அவரிடத்தில் உங்களோட விண்ணப்பத்தை ஏறெடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க வரப்போகிறார். உங்களை மீட்டெடுப்பார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். அநேகர் பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவாங்க, உலக ஆசைகளுக்குள்ளே கடந்து போவாங்க, மாம்ச இச்சைகளுக்குள்ளே கடந்து போவாங்க. திடீர்னு ஒரு நண்பனுடைய பழக்க வழக்கம் அவனை பாவத்துக்குள்ளே இழுத்துட்டு போவோம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறாரப்பா.
கடைசி நேரத்தில் நீ இப்படி போய் வழி விலகி போகிறேன்னு சொல்லி என் தேவனுடைய வசனங்களை குறித்து அவர்களோடு பேசுங்க, அவர்களோடு பேசுங்க. என் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவராயிலும் கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவராயிலும் கெட்டு போகக்கூடாது. படிங்கம்மா, கீழே படிங்கம்மா. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திலே வருகிறான் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கீங்க. ஏன் வந்திருக்கிறோம்? இந்த தேவனை துதிக்க, இந்த தேவனை வணங்க நம் ஒளியின் இடத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், என்னை பாவம் மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. என்னை பாவம் மேற்கொள்ள முடியல, என்னை இருள் மேற்கொள்ள முடியல. என் தேவன் ஒளியான தேவனாயிருக்கிறார். ஆகையினால வெளிச்சத்தின் இடத்திலே வந்திருக்கிறேன். என் தேவன் அவருடைய வெளிச்சம் என்னிலே பிரகாசிப்பிக்க அவருடைய வெளிச்சம் என்னிலே உண்டாகும்படியா என்னிலே காணப்படுகிற இருளின் பாவம் நீங்கு போகும். ஹல்லேலூயா. என்னிலே காணப்படுகிற இருள் பாவம் நீங்கும். நீங்க கர்த்தருடைய புதிய சிருஷ்டியான பிள்ளைகளாய் காணப்படுவீங்க. இவங்க தான் தேவனை தேடி ஓடி வருவாங்க. இவர்களால் மாத்திரம்தான் கர்த்தரை தேடி வர முடியும். இருளிலே வாசம் பண்ணுகிறவன், பாவத்திலே ஜீவிக்கிறவன், அவன் ஒளியினிடத்தில் தேடி வர முடியாது. வெளிச்சம் போட்டதும் இருள் ஓடிடும், பாவம் ஓடிடும். அவனால் வர முடியாது. பிசாசு அவர்களை ஆட்கொண்டிருப்பான். தேவப்பிள்ளையே, உங்களை தேவன் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். உங்களை தேவன் ரட்சித்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மீட்டெடுக்க வந்திருக்கிறார், உங்களை ரட்சிக்கும்படியாய் வந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் கொஞ்சமாகிலும் ஏமாந்து விடாதீங்க. ஏவாளு பிசாசு ஏமாத்துனா உங்களையும் ஏமாற்றுவதற்கு வருவான். சோதனைகளால் உங்களை நெருக்கி உங்களுக்கு பல விதமான பொய்யான காரியங்களை சொல்லுவான். நீ கர்த்தரிடத்தில் இருக்கிறதுக்கு பிரயோஜனம் என்ன? உன் வீட்டில் இவ்வளோ குழப்பம் இருக்கிறதே, உனக்கு வியாதி இருக்கிறதே. வசனம் சொல்லுகிறது, ஒரு கண் உனக்கு இடரா இருந்தா அதை பிடுங்கி போட்டுடுன்றாரு. ஒரு கண் உனக்கு இடரலா இருக்குதா, அதை பிடுங்கி எரிஞ்சிடு. நீ 2 கண்ணோட நரகத்துக்கு போறதை விட நீ ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு வர்றது நலமாக இருக்கும் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கை உனக்கு பாவம் பண்ணுதா, ஒரு கையை வெட்டி போட்டுடு. நீ 2 கையோட நரகத்துக்கு போறதை விட நீ ஒரு கையாய் பரலோகத்துக்கு வருவது நலமாக இருக்கும் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இருளிலே பிசாசு உங்களை தள்ளி விடாதபடிக்கு பிசாசின் ஆலோசனைகளை கேட்டு விடாதீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்டு விடாதீங்க. பிசாசு உங்களிடத்தில் வந்து காதில் ஓதிக்கொண்டே இருப்பான். அவனை பற்றியா, அவன் கர்த்தரோட பிள்ளைன்னு சொல்கிறையே, அவன் எப்படி வாழ்கிறான் பார்த்தியா? குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. அப்படிப்பட்ட மனுஷர்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, ஒருவன் உங்களுக்கு தெரிஞ்சு தவறு செய்வானா, நீங்கள் போய் அவளிடத்துல கடந்து பேசுங்க. தம்பி, இந்த மாதிரி செய்யாதீங்க, அக்கா இது போல் செய்யாதீங்க. தேவன் உங்களை ரட்சிப்பார், தேவன் உங்களை மன்னிப்பார். கர்த்தரிடத்துல வாங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க வந்த தேவன். அவர் பரலோகத்தை உங்களுக்கு தரப்போகிறாரு. கொஞ்ச நாள் நம்ம கர்த்தருக்காய் வாழுவோம். சீக்கிரமாய் வருகிற தேவன் நம்மளை அழைத்து போகிறாருன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோங்க. கர்த்தரோட வருகையில் நீங்கள் எல்லா காரியத்தையும் மீட்டெடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்தியம் ஆய் பரலோக தேவனிடத்தில் நம்ம வாழ போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது யோவான் 17ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். யோவான், உலகத்தன் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்மளாம் நினைச்சிருக்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுனால இந்த உலகத்துக்குரியவராய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. வசனம் சொல்லப்படுகிறது, நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல. யார் நம்ம? பரலோகத்தார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மனுஷர்கள் நம்ம. அடுத்து படிங்கம்மா. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவளுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கும் எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் இயேசப்பாவை விசுவாசிக்கிறவங்களோ உங்களுக்காய் தேவன் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்துவானவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். படிங்கம்மா. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. யார் வேண்டிக் கொள்கிறது? யார் வேண்டிக் கொள்ளுகிறது? மாதா இல்ல உலகத்தில் கடவுள்களாய் காணப்படுகிறவர்கள் 303 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளவில்லை. இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காய் நித்தமும் தேவன் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை அழிஞ்சு போகக்கூடாது, என் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, இவன் அழிஞ்சு விடக்கூடாது, இவன் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களுக்காய் வேண்டிக் கொண்டே இருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து படிங்கம்மா. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We got this grace. இந்த தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எதனால? இயேசு கிறிஸ்துவினால். ஹல்லேலூயா. இங்கே போட்டு படிங்கம்மா அந்த வசனத்தை. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. யாரோட ஒன்றாயிருக்கும்படி? தேவனோடு ஒன்றாயிருக்கும்படி, இயேசு கிறிஸ்துவோட ஒன்றாயிருக்கும்படியாய் தேவன் அவர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே தான் இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவர்களை தொழுது கொள்கிறோம். ஆமென். அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம். காரணம், என் தேவன் எனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே படிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னு பார்த்தீங்களா? உங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறார். எத்தனை கருத்தான வேண்டுதல் பார்த்தீங்களா? நான் அவர்களிலும் அவர்கள் என்னிலும் இருக்கும்படியாய் யார் வேண்டிக் கொள்கிறா? இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார். உங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறது வேற யாருமே அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறார். இதற்காக தான் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா.
பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடி நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க ஏறி போனாரு? பரலோகம் ஏறி போனாரு. அங்கே உங்களையும் என்னையும் அவரோடு சேர்த்து கொள்வதற்காக தேவன் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னா, என் இயேசு கிறிஸ்து எனக்காய் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிற அநேக ஜனங்கள் உண்டு, ஆனால் நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். படிங்கம்மா. நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படி நான் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா கூட இப்படியான ஜெபத்தை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உங்களுக்காய் எனக்காய் அனுதினமும் தேவன் கிருபையை அளித்து நம்மளுக்காய் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏன் ஏசப்பாவை பின்பற்றணுன்றதுக்கு காரணம் பார்த்தீங்களா? இவ்வளோ காரணங்கள் உண்டு. அவரே படைப்பின் கர்த்தர் என்றும், அவர் நம்மளுக்காய் வேண்டிக் கொள்கிறார் என்றும், அவரால் மாத்திரமே என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும் என்றும் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இதை நம்ம சுகத்தை நம்ம பெற்றுகிறோம், இந்த மீட்பை பெற்றுகிறோம். இந்த மீட்பு உலகத்துக்கும் கடந்து போகணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மீட்பு உலகத்துக்கு நீங்க கடந்து போகும்படியாய் இதை எடுத்து செல்லுங்க. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு மனுஷனிடத்துல இந்த இயேசுவை பற்றி பேசுங்க, இந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பை பற்றி பேசுங்க. அவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து பரலோகத்துக்கு அவன் தேவனிடத்தில் வருவதற்கு நீங்கள் உதவி செய்வீங்களா? ஜனங்களுக்கு உதவி செய்வீங்களா? தேவனுடைய அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுடைய விசுவாசத்தின் ஊழியத்தை செய்தாங்க. அவரிடத்தில் ஒன்றும் இல்லை, வெறும் கையாய் வந்தாங்க. தேவனுடைய சத்தியத்தை பறைசாற்றினார்கள். உலகம் முழுவதும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்கிறோம். கார் வச்சிருக்கிறாங்க, வீடு வச்சிருக்கிறோம், சொந்த வீடு, நல்ல வேலை, நல்ல ஹஸ்பண்டு, நல்ல பிள்ளைங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் கத்திரிக்காய் பேசுகிறோமா? நம்முடைய வாய் திறக்கப்படுகிறதா? அழிந்து போகிற ஜனங்களுக்காய் தேவன் மன்றாடுகிறவராயிருக்கிறார். உங்களை மீட்டெடுத்த கர்த்தர் அவர்களையும் மீட்டெடுப்பதற்கு உங்களை பாத்திரமாய் அனுப்புகிறார். உங்களை தேவன் பாத்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காய் நான் ஊழியம் செய்வேன், அநேகருக்கு இயேசுவை அறிவிப்பேன், என் புருஷனை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவேன், என் மனைவியை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவேன்னு நம் தேவனிடத்தை பற்றி, ஆண்டவரே நான் அவரிடத்தில் பேசுவேளையில் நீர் என் வாயில் உம்முடைய வார்த்தையை போடுங்கப்பா, அவர்களும் உம்மை பற்றி அறியட்டும், உம்மை பின்பற்றவர்களாய் மாறட்டும்னு சொல்லி நம் கர்த்தரிடத்தில் நாம் செபிப்போம்மா. நேரம் கடந்து விட்டது. உடைய இருதயத்து மேலே கை வைச்சு கொள்ளுங்க. நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மீட்பை தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு நாங்கள் அளிப்பதற்கு, ஆண்டவரே என்னை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் வாய் திறக்கும்படியாக, என் கால் இயேசுவுக்காய் ஓடும்படியாய் நான் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே
அப்பா நான் மதம் மாத்த போகலப்பா, நான் சத்தியத்தை அறிவிக்க போகிறேன் ஆண்டவரே. உண்மையுள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க போகிறப்பா. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. தேவனை விட்டு பிரிந்து போன மக்களோடு நம்ம பேசணும். தேவனை அறியாத ஜனங்களிடத்தில் நான் இயேசுவை பற்றி பேசணும் அப்பா. உயிருள்ள தேவ நீர் என்பதை, உண்மையுள்ள தேவ நீர் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகிற மனுஷர்களாய் என் தேவனீர் எங்களை எழுப்புவீராய். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனீர் எழுப்பும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காண செய்யும் ஆண்டவரே. நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான காரணங்கள் இன்னும் அநேக காரணங்கள் உண்டு. வர நாட்களில் இதை தியானிக்க செய்யுங்கப்பா. கிருபை நிறைந்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களிலே வெளிப்பட்டு உங்களை அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்றி அநேகரை இருளில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருந்து கிறிஸ்துக்களை நடத்துகிறவர்களாய் கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.